ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். ஆரண்ய காண்டம். சர்க்கம் 40. ராவணன் மாரீச்சனது இதோ உபதேசங்களை நிராகரித்து பலாத்காரமாக அவனை தனக்கு சகாயமாகும்படி நியமித்தல். மாரீச்சன் எவ்வளவுதான் இதமான வார்த்தைகளை கூறின போதிலும் ராவணன் அவற்றை கேளாமல் மாரீச்சனை நோக்கி, அடா, உன்னால் என் இஷ்டத்தை கடுகளவும் மாற்ற முடியாது. கேவலம் மானிடனான ராமனோடு நான் நேரில் நின்று யுத்தம் செய்வது எனக்கு யுத்தம் அன்று. அவனுடைய மனைவியை பறிப்பதே நான் அவனுக்கு செய்யக்கூடிய அபகாரமாகும். கேவலம் ஒரு பெண் பிள்ளையின் உபயோகமற்ற வார்த்தைகளை கேட்டு அதற்காக நண்பர்களையும் ராஜ்யத்தையும் விட்டு காடு வந்து சேரும்படியான கேவலன் அன்றோ அவன்? கருணை கொன்ற கொடிய துஷ்டனான ராமனுக்கு உயிரை காட்டிலும் மிகுந்த அன்பிற்கு இடமான சீதையை உன் எதிரிலேயே பறிக்க வேண்டும் என்று நிச்சயித்து விட்டேன். இந்த என் விருப்பத்தை தேவாசுரர்கள் ஒன்று கூடினும் மாற்ற முடியாது. நான் உன்னிடம் நல்லது கெட்டது என்பவற்றை கேட்க வரவில்லை. என்னை போன்ற அரசர்கள் அக்னி, இந்திரன், சந்திரன், வருணன், யமன் என்னும் இவ் ஐவருடைய உருவங்களையும் தரித்திருப்பார்கள். ஆகையால் என்னை எப்பொழுதும் நீ கௌரவித்து பூஜித்து நான் இட்ட வேலைகளை சந்தோஷத்துடன் செய்ய வேண்டியிருக்க, கேவலம் அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து கண்மண் தெரியாமல் உன் வீடேறி வந்ததே காரணமாக அரக்கர் தலைவனான என்னை அவமதித்து பேசுகின்றனை. இனி என் கட்டளையை நீ மீறாமல் செய்ய வேண்டியதை ஒழிய வீண் பேச்சுகள் வேண்டாம். நீ நான் சொல்லுகிறபடி ஸ்வர்ணமயமான மான் உருவத்துடன் சீதையின் முன்னிலையில் சென்று திரிய வேண்டும். சீதை நிச்சயமாக உன்னை பிடித்து தரும்படி ராமனை வேண்டுவாள். ராமன் லக்ஷ்மணனை சீதைக்கு காவலாக வைத்துவிட்டு உன்னை பின்தொடர்வான். நீ தூரமாக சென்று ராமன் சொன்னார் போலவே, ஐயோ சீதே, லக்ஷ்மணா என்று முறையிடுவாயாக. உடனே லக்ஷ்மணன் ராமனிடத்திலுள்ள சிநேகத்தினால் ஒன்றும் தோன்ற பெறாமல் சீதையாலும் தூண்டப்பட்டு ராமனை தேடிச் செல்வான். அச்சமயம் தனியாய் விடப்பட்ட சீதையை அபகரித்து கொண்டு போய்விடுகிறேன். இதுவே மிகச்சிறந்த உபாயம். இன்னனம் நான் சொன்னபடி நீ கேட்காவிடில் உன்னை நிச்சயமாக நானே கொண்டு விடுவேன். நீ ராமனிடம் நான் சொல்லுகிறபடி செல்வாயாயின் ஒரு கால் உன் உயிர் பிழைத்தாலும் பிழைக்கும். அண்ணனமின்றி என் விரோதத்தை நீ சம்பாதித்து கொண்டால் உனக்கு மரணம் இப்பொழுதே நேரிடுவது நிச்சயம். இவ்விரண்டில் ஒன்று உனக்கு எது சம்மதமோ அதை உடனே செய்வாயாக என்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం.